வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சிபிஎஸ்இ போர்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல பிரீஃபா ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன கிளாஸஸ்க்கு என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் எப்படி எடுத்து போக போறோம் அப்படின்றத பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10க்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது நான் கிளாஸ் கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 10க்கு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ கரண்டா சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் போயிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸ் முடிச்சிருக்கோம், பாலினாமியல்ஸ் முடிச்சிருக்கோம், பேராஃபிலினியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் அரித்மெட்டிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இருக்கிற கம்ப்ளீட் பண்ண ரெக்கார்டட் கிளாஸ் ஒன்று அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க பார்த்துட்டு டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல அதை தாண்டியுமே எனக்கு புரியல, நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, இன்னுமே எனக்கு கிளியரா இல்லை அப்படின்னா, உங்களுக்கு செப்பரேட் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு கிளாஸ் 10க்கு வீக்லி எத்தனை நாள் கிளாஸ் பாத்தீங்கன்னா, மொத்தம் வீக்லி 5 டேஸ் கிளாஸஸ் இருக்கு. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கு. வீக்லி 5 டேஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி டெய்லியுமே உங்களுக்கு 1 hour கிளாஸஸ், டெய்லி 1 hour கிளாஸஸ். அது இல்லாம சண்டே உங்களுக்கு எக்ஸாம்ஸ். ஓகே, வீக்லி 5 டேஸ் கிளாஸஸ், சண்டே எக்ஸாம் வரும். இப்போ இதுல நம்ம கிளாஸஸ்ல என்ன பார்ப்போம்னா, என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் டாப் டு பாட்டம் பார்த்துருவோம், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. அடுத்து ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு எக்ஸாம் வந்து சண்டே நடத்துற எக்ஸாம் ஒன்லி என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் 1 மார்க், நம்ம போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க எப்படி எழுதுறீங்களோ அந்த பேட்டர்ன் ரிலேட்டடா தான் நீங்க சண்டே எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது சாப்டர் 10க்கு. இப்போ நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ்க்கு ஒன்னு நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கி பார்த்துக்கலாம். இல்ல அனதர் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம கம்ப்ளீட் டோட்டல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது அக்டோபர்ல நம்ம டோட்டலா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அக்டோபருக்குள்ள ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நவம்பர்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா திருப்பி ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ நவம்பர்ல உங்களுக்கு 30% ரிவிஷன், அகைன் 3 யூனிட்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ரிவிஷன் வரும். 3 யூனிட்ஸ் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் வருவீங்க. ஸோ டிசம்பர்ல உங்களுக்கு 50% ரிவிஷன், டோட்டல் சிலபஸ்ல பாதியா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஜான்வரியில வந்து நீங்க போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போறீங்களோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டைரக்டா எழுதுற மாதிரி. இது 10க்கு 11th 12க்கு எல்லாருக்கும் அதே பேட்டர்ன் தான். பட் கிளாஸ் 10க்கு இப்போ கம்ப்ளீட்டா இருக்கிற சிலபஸ் இதுதான். ஓகே, இப்போ அடுத்து கிளாஸ் 12க்கு சொல்லிடுறேன், அடுத்து 11th சொல்றேன். இப்போ கிளாஸ் 12க்கு நம்மளுக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா, சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ். இப்போ நம்ம என்னென்ன யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சாப்டர் கிளாஸ் 12ல பாத்தீங்கன்னா, ஸோ சாப்டர் 1 and 2 முடிச்சாச்சு, 3 and 4 ஒன்றும் டச் பண்ணல. சாப்டர் 5, 6 முடிச்சுட்டு இப்போ 7 போயிட்டு இருக்கோம் இன்டெகிரல்ஸ். சேம் உங்களுக்கும் எப்படின்னா வீக்லி 5 டேஸ் கிளாஸஸ், டெய்லி 1 hour, சண்டே எக்ஸாம். அதே மாதிரி அக்டோபர்ல டோட்டலா சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நவம்பர்ல 30% ரிவிஷன், டிசம்பர்ல 50% ரிவிஷன், ஜான்வரியில சாப்பிட்டு. இப்போ ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ்க்கு நான் ரெக்கார்டட் கிளாஸஸ் ஏற்கனவே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதை நீங்க பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க திருப்பி இண்டிவிஜுவலா கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அக்டோபர்ல முடிச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ரிவிஷன் வரும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் வரும்போது திருப்பி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க திருப்பி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் எனக்கு இமீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ்ல யூனிட்ல நிறைய டவுட் இருக்குன்னா, அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே அனுப்பிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது செப்பரேட்டா கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு இப்போதைக்கு எதாவது அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா நம்ம அக்டோபர்ல முடிச்சுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நவம்பர்ல ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் எடுப்போம், திருப்பி டிசம்பர்லயும் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் எடுப்போம். இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா ஜனவரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி. சரிங்களா? இது வந்து கிளாஸ் 12க்கு. உங்களுக்கு அதே மாதிரிதான். இப்போ கிளாஸ் 11க்கு உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்பதான் கிளாஸஸ் ஆரம்பிச்சது. கிளாஸ் 11க்கு 2 வீக்ஸ் முன்னாடி தான் கிளாஸஸ் ஆரம்பிச்சது. உங்களுக்கு இப்பதான் சாப்டர் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து 11க்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் கிளாஸஸ். ஸோ வீக்லி 3 டேஸ் கிளாஸஸ் இருக்கு. ஸோ எவ்ரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். ஓகே, சண்டே உங்களுக்கு எக்ஸாம் வரும். ஸோ இப்படிதான் கிளாஸ் 10th 11th 12க்கு கிளாஸ் பேட்டர்ன். இது இல்லாம அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் டைமிங் படி பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock to 10 o'clock தான் கிளாஸஸ் போகும். மார்னிங் 6ல இருந்து 8. இதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தகுந்த மாதிரி 1-to-1 கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, குரூப் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. போத் 1-to-1 போயிட்டு இருக்கு. 1-to-1 கிளாஸஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அது உங்களோட விஷயம். குரூப் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நீங்க இன்ட்ரெஸ்டா தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் டைமிங் சொல்றேன். 1-to-1 கிளாஸ் குரூப் போயிட்டு இருக்கு. இதுல அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 6 o'clock வருதுன்னா அங்க 8 o'clock வரும். அப்ப டைம் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் கிளாஸஸும் இருக்கு. ஸோ அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னும் போது டைம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டா 1-to-1 கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, குரூப் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ கிளாஸ் 10th 11th
டுவெல்த்துக்கான எக்ஸாம்ஸ். இப்போ இதுல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேல அந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய பிளாக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோஸும் நான் ஏற்கனவே என்னோட சேனல்லே போட்டிருக்கேன். நீங்களும் டெமோ கிளாஸ் 1 ஆர் 2 கிளாஸஸ் பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது, எது மாதிரி போகுது அப்படின்றது ஒரு ஐடியா ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னாவே அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ பழசு இருக்கிறதுக்கும் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது நீங்களே கிளியரா பார்ப்பீங்க. ஏன்னா இப்ப நம்ம நடத்துறது என்சிஆர்டி மட்டும் நடத்த மாட்டோம். போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், சண்டே டெஸ்ட், அதே மாதிரி லைவ் டவுட் கிளாரிபிகேஷன், 1 மார்க்ஸ், இது எல்லாமே அவங்க கண்டினியூஸா எழுதும் போது கண்டிப்பா அவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கிளியர் ஆயிடும். அதே மாதிரி அவங்க டவுட்ஸ் போது இப்ப நாம ஒரு யூனிட் நடத்துவோம், ஸ்கூல்ல ஒரு யூனிட் நடத்துவாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல என்ன யூனிட் டவுட் இருக்கா அப்படின்றது அதுக்கான நோட்ஸ் வாங்கிட்டு டவுட் எதா இருந்தாலும் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். 10th-க்கும் 12th-க்கும் வீக்லி 5 days கிளாஸ் இருக்கு. சண்டே எக்ஸாம்ஸ் இருக்கு. 11th-க்கு மட்டும் வீக்லி 3 days கிளாஸ் இருக்கு. எல்லாருக்குமே அக்டோபர்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நவம்பர்ல இருந்து டிசம்பர், ஜனவரி ரிவிஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் அக்டோபர்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 months ஃபுல்லா ரிவிஷன் வரும். பிப்ரவரில இருந்து நம்ம 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஸோ பிப்ரவரில இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் என்னோட நம்பர் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல எனக்கு கால் பண்ணியோ ஒரு டெமோ கிளாஸ் பாக்குற மாதிரி தான் பாருங்க. இப்ப எப்படி நடத்துறோனோ அதே மாதிரிதான் லைவ் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 நடத்துற மாதிரி இருக்கும். இப்ப சேம் இந்த ஆப்லயே லைவ் வீடியோ 1 by 1 ஒரு கொஸ்டினா ஃபுல்லாவே நான் டீச் பண்ணுவேன். ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு டைம் இருக்கும், காப்பி பண்றதுக்கு டைம் இருக்கும், டவுட் கிளாரிபிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜஸ்ட் நம்பர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.